வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம். ஐந்து கரத்தினை ஆனமுகத்தினை இந்திய நிலவரி போலும் வேந்தனை நந்தி மகதனை நாண குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சத்துவமாய மங்களாய புதாயத்த குரு சுக்கர சனிவியேச்சர் ஆகவே கேதுவே நமக்க. வணக்கம் வணக்கம் ஐயா. அருள்வாக்கு கேட்க வந்திருக்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஐயா. 11. ஓகே. சார், உங்களுடைய வயசு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார். சார், உங்களுடைய மனதை ஆராய்ந்து உங்களுக்கு வந்த பலன் என்னவென்றால், தொடர்ந்து ஒரு 3 பிரச்சனையை சந்திச்சுட்டு வரங்க ஐயா. ஸோ கையிருப்பு பணம், பொன் பொருள், வாக்கு, இது கொஞ்சம் தடங்களா இருக்கு. ஸோ சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகுது. கையிருப்பு பணம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு. பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் பெரிய செலவுக்கு போயிட்டு இருக்கு. 2வது, உடம்புல நோய் அதிகமா இருக்கு, கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ வேலை அப்படிங்கிறது கிடைக்காமல் இருக்கு. அடுத்தபடியாக தொழில் அப்படிங்கிறது முடக்கமா இருக்கு. நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு ஒரு முடக்கமாகி போச்சு. இந்த 3 ப்ராப்ளத்தை கொஞ்சம் நீங்க சந்திச்சுட்டு வரங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கர்மா உங்களை வாட்டி வதைக்குது. ஸோ இந்த கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும். இந்த ப்ராப்ளத்திலிருந்து சால்வ் செய்ய வேண்டும். அதாவது கையிருப்பு பணம் அதிகமாகவும், பொன்பொருள் சேர்க்கை அதிகமாகவும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். இதை சரி செய்ய வேண்டும். விடுமுறை நோய் இல்லாமலும், கடன் இல்லாமலும், வேலையில் நல்ல முன்னேற்றமும் இருக்க வேண்டும். தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டும். இந்த 3 ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிட்டோம்னா லைஃப்ல நம்ம உயர்ந்துடலாம். ஸோ இதற்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சுடுங்க. அதாவது வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வம், கரெக்டுங்களா? ஓகே. வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த நான்